கேக்குறேன். அதாவது நாடகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதுவும் அந்த வீதி நாடக குழுவுல நெறைய நாடகங்கள்ல நீங்க நடிச்சிருக்கிறீங்க. ஏன்னா, யார் வேணா நாடகம் போடலாம். எத பத்தி வேணாலும் பேசலாம். ஒரு நாடகம்ங்கிறதே சமூகத்திற்கு எதையோ ஒரு விடயத்த நம்ம சொல்ல ஆசைப்படுறது. அதுல உங்களுக்கு எப்படி நாட்டம் வந்தது? இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, விழிப்புணர்வு சார்ந்தும் நீங்க நெறைய அதுல நாடகம் போட்டிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. அது பத்தி எங்க கூட அந்த நாடகம், அந்த வீதி நாடக குழு அது பத்தின உங்க அனுபவத்த சொல்லுங்க. எனக்கு இதுக்கு அடிப்படை விதை எங்கன்னா நான் பள்ளிக்கூடத்திலேயே எனக்கு விதை போட்டாங்க. அங்கே நாடக போட்டி, நடன போட்டி, பாட்டு போட்டி, இப்படி எல்லா போட்டிகளையும் வந்து நான் விரும்பி கலந்துக்கிறேன் தோழர். ஏன்னா அது இந்த ரத்தத்திலே கலந்தது அந்த கலை உணர்வுன்றது. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த கலை செய்கிறவங்க. அதனால் ஸ்கூலில் வந்து நான் முதல் முறையாக அந்த ஒற்றுமை பற்றி ஒரு நாடகம் போட்டோம். அதுதான் என்னுடைய முதல் மேடை. 5வது படிக்கிற போது ஃபஸ்ட் டைம் நான் நாடகம் நடித்தேன். அதுக்கப்புறம் அந்த கலை உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. ஊரில் கூத்து பார்க்குற போது வள்ளி திருமண கூத்து, வீரபாண்டிய கட்டபொம்மன், சத்தியவான் சாவித்திரி, இந்த மாதிரி நாடகங்கள்லாம் பார்க்குறபோது இது போல் நம்மளும் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தின் மிகுதியால் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் நடித்து அம்மா அப்பாட்ட நான் நடித்து காமிச்சிக்கிறேன். அந்த தாகம் வந்து ஆனால் பள்ளிக்கூடத்துலேயும் அப்பப்போ நான் பாடுவேன். அதாவது இப்போ பாடம் மதியத்துக்கு ஃபஸ்ட்டு பீரியடு மதியத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அரைப்போதையில் உட்காந்துருப்பாங்க ஸ்கூலில், அப்படியே சாஞ்சுக்கிட்டு சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு. அந்த நேரம் பார்த்து சித்திரை எந்திரி ஒரு பாட்டு பாடுன்பாங்க. அந்த நேரத்தில் எந்த படம் ஹிட்டாக ஓடுதோ அதுலேருந்து முதல் பாட்டு பாடிப்பேன். அந்த ஃபார் உழைப்பாளி படத்துலேருந்து அம்மா அம்மா அந்த பாட்டு அப்போ வந்தது. சின்ன மாப்பிள்ளை படத்துலேருந்து காதோரம் லோலாக்கு இந்த பாட்டு படித்த உடனே இந்த மதிய நேரம் ஃபஸ்ட்டு பீரியட் தூங்கினோடனே தெளிவு அப்படி உட்காந்துருக்கான். இப்படி உட்காந்த உடனே சித்திரை இப்போ நீ உட்காரு இந்த பாடம் நடத்த ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி உறங்குற பிள்ளைய எழுப்பக்கூடிய அலாரம் மிஷினா நான் வந்து பள்ளிக்கூடத்தில் நான் இருந்தேன். 12வது முடிச்சதுக்கப்புறம் நேராக மதுரையில் அந்த கருமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, மதுரை பக்கத்தில் உசலம்பட்டி பக்கத்தில். அங்கே வந்து திசைகள்னு ஒரு கலைக்குழு. அந்த கலைக்குழுவில் வந்து ரோஸ்மோலன் ஒருத்தர், அவர் தான் அதை இயக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீதி நாடகத்தினுடைய தந்தை யாருன்னா பாதல் சர்க்கார்னு ஒருத்தர். உடலை உபகரணமாக மாற்றி அதில் நடிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கலை வடிவம் தான் அந்த வீதி நாடகம்ன்றது. அந்த வீதி நாடகத்தை முதல்ல நாங்கள் மேடை ஏற்றுறது வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம், தாமியா கேசா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கம்யூனிச தோழர்களோடு சேர்ந்து இணைந்து முதல்ல அங்கே தான் நான் வந்து நாடகங்கள் பண்ணுறோம். இப்போ நான் மதுரை உசரம்பட்டின்றதுனால எங்கூர் பக்கம் அந்த டயத்தில் இந்த கள்ளிப்பால் ஊற்றி பெண் சிசுவை கொள்ளக்கூடிய சூழல்கள்லாம் இருந்தது. அதை எதிர்த்து நாங்கள் நாடகம் போட்டோம். அப்புறம் அறிவொளி இயக்கத்தில் இணைந்து வந்து கற்போம் கற்பிப்போம் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவசியம் படிக்கணும், கல்வியின் அவசியத்தை பற்றி நாடகம் போட்டோம். அடுத்து வந்து இந்த பெண்ணடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நாடகம் போட்டோம். அப்புறம் அந்த சாராயம் அன்னைக்கெல்லாம் வந்து டாஸ்மாக் கிடையாது, சாராய கடை தான் நிறைந்தது. சாராயத்தை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மது ஒழிப்பு பற்றி அன்னைக்கு நாடகம் போட்டோம். இப்படியெல்லாம் நாடகம் போட்டு நிறைய அவேர்னஸ் பண்ணணும். இப்போது அந்த நேரத்தில் எங்களுக்கு தோணுச்சு, தோன்றின் புகழோடு தோன்றுகாத்தலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்ற வள்ளுவர் சொன்ன அந்த கூற்றுக்கணங்க நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று இந்த துறையிலேயே, இந்த நாடகத்துறையிலேயே பெருசாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி பண்ணலான்னு பார்த்தா ஒரு 50 மணி நேரம் தொடர்ச்சியாக நாடகம் நடித்து கின்ன சாதனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு முடிவாச்சு. சரி உட்காந்து ஒரு 12 ஸ்கிரிப்ட் உட்காந்து எழுத ஆரம்பித்தாங்க குழுவாக உட்காந்து. ஸோ நெல் விளையட்டுன்னு ஒரு தலைப்பில் விவசாயிகளுடைய வழியை சொன்னோம். கள்ளிப்பால்னு ஒரு நாடகத்தில் பெண் சிசு கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னோம். குடும்ப விளக்குன்னு ஒரு நாடகத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எப்படி விட்டு கொடுத்து போகணும், ஈகோ இல்லாமல் இருக்கணும், அப்போ அதை பற்றி சொன்னோம். திரைக்கு பின்னால் ஒரு தலைப்பில் வந்து திரைமுகத்தினால இளைஞர்கள் வந்து எப்படி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு சீரழிஞ்செல்லாம் போகிறாங்க, அதை பற்றி சொன்னோம். இப்படி 12 தலைப்புகளில் 12 வகையான நாடகங்கள் உருவாக்கி நாங்கள் 1999 வருஷம் ஜூன் மாதம் மதுரையில் காலாவாசல் பக்கத்தில் கின்ன சாதனை முயற்சியாக வந்து நாங்கள் தூங்காமல் 50 மணி நேரம் நடிக்க ஆரம்பித்தோம். அந்த 50வது மணி நேரத்தில் இயக்குநர் மையம் பாரதிராஜா அவர்கள் வந்து முடித்து வைக்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஆனால் 50வது மணி நேரத்தில் பாரதிராஜா ஐயா வரலை. ஐயையோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்ற வரைக்கும் நம்ம நடிப்பு மாட்டான்னு தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தோம். 60 மணி நேரம் போச்சு. 60வது மணி நேரத்தில் தான் ஐயா வந்தாங்க. ஸோ நல்லபடியாக வந்து அதை முடிச்சு வச்சாங்க. ஒரு மாதம் கழித்து அன்னைக்கு வந்து 1999 வந்து சிடி கிடையாது, வீடியோ கேசட் தான். அந்த வீடியோ 22 வீடியோ கேசட் ஓடிச்சு, மொத்தம் ரெக்கார்டு அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சி வச்சோம். ஒரு மாதம் கழிச்சு எங்களுக்கு கின்னஸ் சான்றிதழ் வந்தது. முதல் முறையாக ஒரு இந்த துறையில் நம்ம சாதிச்சிட்டோம்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவு ஏற்பட்டது. ஆனால் அந்த மேடையில் நாங்கள் நிற்கிற போது இரவு ஒரு 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எங்களை ஒரு மாதிரி ஆளை அசத்தி விட்டுரும் தூக்கம். நாங்கள் கிராமத்தில் செந்தட்டின்னு ஒரு காய் இருக்குது, அதை உடம்புல இப்படி தேய்ச்சா அரிச்சுக்கிட்டே இருக்கும். தேய்ச்சிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே நடிப்போம். ஏன்னா தூக்கத்தை வருது, என்ன பண்ணுறது.
சின்ன குண்டூசி எடுத்து உடம்புல குத்திக்கிடுவோம். தூக்கம் வருது. பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியாது. எங்களுக்குள்ளே குத்திக்கிடுவோம். நாங்கள் அப்போ சுறுசுறுப்பாக நடிப்போம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பார்க்குறவங்களுக்கு தெரியாது. எங்களுக்குள்ளேயே நாங்களே வந்து அது மாதிரி லிக்விட் ஃபுட்டு தான் எடுத்தோம். ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனால் அது அது அதை செத்தால் அந்த மேலே தான் சாகணுன்ற வைராக்கியத்தோடு பண்ணோம். 60 மணி நேரத்தில் நல்லபடியாக நடித்து முடித்தோம். அது ஒரு பெரிய படிப்பனையாக எங்களுக்கு இருந்தது. அங்கே இருந்து நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து இங்கே லயலா கல்லூரியில் தமிழ் இலக்கியம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து கூத்துப்பற்றை நான் முத்துசாமி ஐயாவுடைய கூத்துக்கள்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்கே, இது நாடாண்டு நான் கொஞ்சம் நவீன நாடகமாக இருந்தது. இங்கே தியேட்டர் லேப்னு சொல்லி ஒருத்தர் வச்சுருக்காரு, ஜெயராவுன்னு சொல்லி. மெட்ராஸ்ன்னு ஒரு திரைப்படத்தில் வந்து நடிகர் கார்த்திக்கு அப்பாவை நடிச்சிருப்பாங்க. அவரோட இணைந்து இந்த நவீன நாடகங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு முழு நீள கவிதையை நாடகமாக பண்ண ஆரம்பித்தோம். வெளிரங்கராஜன் சொல்லி ஒரு நாடக ஆளுமை கூட. அப்புறம் வந்து அவருடைய ஜெயராவ்கிட்ட வந்து லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து காந்தியின் கடைசி 5 நிமிடங்கள் குண்டு சுட்ட உடனே 5 நிமிஷத்தில் இறந்துருப்பார். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு கதை. அது ஒரு நாடகமாக பண்ணோம். இப்படி பண்ணிட்டு இருக்கிற போது எழுத்தாளர் பாமா அவர்கள் எழுதிய கருக்குன்னு ஒரு நாவலில் இருந்து ஒரு கதையை எடுத்து நாங்கள் நாடகமாக பண்ணோம். மிளகாப்பொடி ஒரு ஒரு தலித் பெண்மணியோட வாழ்க்கையை வந்து நாங்கள் அழகாக சொல்லியிருப்போம். ஒரு 2.5 மணி நேரம் ட்ராமா. அந்த நாடகத்தோட முழு பின்னணி மியூசிக் டைரக்டர் நான் தான், வித் ஆர்டிஸ்ட். பேக்ரவுண்டு மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன். போய் நாடகம் முன்னாடி ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவேன். ஸோ 2 வகையான ரோல் பண்ணேன். அது இன்டர்நேஷ்னல் ட்ராமா ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகி டெல்லியில் வந்து இருக்கிற அந்த ட்ராமா ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ணோம். அங்கேருந்து ஜார்க்கண்டில் போய் பண்ணோம். ஜார்க்கண்ட்லேருந்து பஞ்சாப் அமிர்தசரஸ், அங்கேருந்து ஹைதராபாத், அப்புறம் கோழிக்கோடு, இப்படி ஒரு இந்தியாவே ஒரு சுற்றி வந்தோம் அந்த நாடகத்தில் வந்து. அங்கே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து எங்களுக்கு இந்த கலைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. அங்கே வந்து பஞ்சாப் ஜார்க்கண்டில் வந்து இந்த மோளம், இந்த பேக்ரவுண்டு மியூசிக்கில் வந்து ஃபுல்லாக பறை மோளம் தான். இந்த டேப் இங்கே தான் ஹைதராபாத்தில் இந்த டேப்பை வாங்கினேன். இது டப்புன்னு சொன்னாங்க. அங்கே வந்து டப்பு அப்படின்னு நல்ல வெயிட். இது வந்து எப்படி ஒரு 3 நாள்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஹைதராபாத்தில் அங்கே வாங்கினது. இதை வச்சு வந்து நான் பறை இசையை வாசிக்கிற போது அங்கே அமிர்தசரஸில் டர்பன் கட்டியிருந்த அந்த சிங்குகள்லாம் தன்னுடைய டர்பன் அவுற அளவுக்கு ஆடினாங்க. அப்படி அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்படி இந்த நாடக தொடர்படி பண்ணிகிட்டு இருக்கிறபோது கோலங்கள் சீரியல் சன் டிவியில் நடிக்க ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ கோலங்கள் சீரியலும் நான் நடித்தேன். அதில் ஒரு இயக்குனர் வந்து நீ பாடுவில சித்திர, நீ ஒரு பாட்டு பாடுங்கன்னாங்க. அங்கே பாடின பாட்டு ஒரு 2 லைன் உங்களுக்கு. தோழர், ஒரு சின்ன வேண்டுகோள். அங்க பின்னாடி ஏதோ உங்க பின்னாடி சத்தம் கேட்டுட்டே இருக்கு பாருங்க. ஏதோ பாத்திரம் ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. சத்தம் கேட்குதுங்களா? அங்க பின்னாடி யாரும் எதுவும் பண்றாங்களான்னு தெரியல. தொடர்ந்து நண்பரே, அங்கே கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. சத்தம் எதுவும் வேண்டாம். இப்போ கேட்குதா தோழர்? நல்ல கேக் சொல்லுங்க. ரைட் தோழர், ரைட் தோழர். இந்த கோலங்கள் சீரியலில் வந்து செவந்த நெத்தியில சவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே கொட்டாகத்தா நெத்தியில என்னை எடுத்து மனசும் ஒன்னா சேர்ந்த பின்னும் என்னடியச்சோம் ஒன்னாலே தாலி ஒன்று செய்கிறது தானே மிச்சம் அசையிலத்த மக என்ன நினைச்சு நித்தோம். இப்படி ஒரு பாட்டு பாடி அதில் நடிச்சிருந்தேன். இப்போது சின்ன திரையிலேருந்து எனக்கு அப்படியே திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள், அப்புறம் ஜெய் பீம் குட் நைட் படத்தில் நடித்த ஹீரோ மணிகண்டன் மூலமாக எனக்கு வந்தது. படத்தில் அப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ வீதி நாடகத்தை அங்கே தொடங்கி இந்த திரைப்பயணம் இது வரைக்கும் நீண்டு போச்சு. அருமை தோழர். அதுவும் நீங்க ஒரு பள்ளியில ரொம்ப நகைச்சுவையா பேசுறீங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடத்துல அந்த முதல் பீரியட்ல தூக்கம் வரும்போது அலாம் பீஸ் மாதிரி என்னையத்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு எவ்வளவு நாடகங்கள், அதுவும் ஒரு 60 மணி நேரம். பாரதி ராஜா ஐயா வரலைங்கிறதுக்காக இன்னும் ஒரு 10 மணி நேரம், அதுவும் குண்டூசிய குத்திக்கிட்டு செந்தட்டிய வச்சு அரிப்பு. எப்ப நீங்க சொல்லும் பொழுதே வந்து உங்களுடைய அந்த உழைப்பு எப்படியாவது சாதிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி அதோட பண்ணிருக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த ஒரு கின்னஸ்லயும் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த நேரத்துல அதுக்கு ஒரு சிறப்பு நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப அழகா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அங்க உங்களுடைய பயணம்,
அந்த 12 தலைப்புகளே ரொம்ப சிறப்பு. அதுவும் பெண் சிசு ம். கொலையில ஆரம்பிச்சு, எத்தனை விஷயங்கள் பத்தி பேசியிருக்கிறீங்க. அதுவும் ஒரு குடும்ப விளக்கு நம்ம பாவேந்தர் அவர்களுடைய இதெல்லாம் ஆமா, எடுத்து ஆமா. ரொம்ப அழகா, அந்த திரைக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரையினால நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. அது ஆமா, பாதி ஆமா, விஷயங்கள் ஆமா. வெளியில தெரிவதில்லை. நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் நம்ம சொல்லணும். அது நம்முடைய கடமை. கண்டிப்பா, அது ஒரு கண்டிப்பா, தார்மீக கண்டிப்பா, நமக்கு பணி. அது ரொம்ப அழகா செஞ்சிருக்கிறீங்க. எனக்கு அது கண்டிப்பா. நீங்க பேசி எனக்கு வந்து மூச்சு முட்டுது. அந்த அளவுக்கு அவ்வளவு சாதிச்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு 40 நிமிட நிகழ்வுல அடைக்கக்கூடிய மனிதர் அல்ல நீங்க. ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீசரா நடித்த ஒரு மனிதர் அப்படிங்கிற அடையாளம் தாண்டி ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்றது விஸ்வரூபம் நீங்க. அத வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா ஏதோ எங்களால முடிஞ்சது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்து நான் நன்றி. உங்ககிட்ட நானு கேட்க நெனச்சது, இந்த நாட்டுப்புற சொல்லுங்க. கலை இவ்வளவு சிறப்பா இருக்குது. இவ்வளவு அருமையா இருக்கு. வேற எங்குமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம தமிழரோட அடையாளம். ஆனா, இந்த துறை ரொம்ப நலிவடைஞ்சு போய் தான் இருக்கு. இன்னைக்கும் அதுவும் இந்த கொரோனா காலத்துலலாம் நெறைய கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஏன்னா, அவங்களுக்கான கண்டிப்பா, கண்டிப்பா. பொருளாதார தேவை எதுவுமே ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வந்தது. நம்ம இங்க அமெரிக்கால இருந்து நம்ம தோழர் நம்ம குழு வழியா தான் கொஞ்சம் ஏதோ எங்களால முடிஞ்சத செய்ய முயற்சி பண்ணோம். அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏன் இவ்வளவு திறமைகள் இருக்கும் பொழுது, ஏன் அவங்க நலிவடைஞ்சே இருக்காங்க? என்ன காரணம்? இத எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம்னு நீங்க நெனைக்கிறீங்க? அத பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. இது என்ன சொல்றது தோழர்? நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "உள்ளூர் மாடு வெல போகாது" அப்படின்னு. ரொம்ப சரியா அதாவது சொன்னீங்க. ஆமா தோழர். என்னன்னா, நம்ம கூடவே நம் மண் கலைஞர்கள். நம்ம கூட ஒண்ணா இருந்து வந்த கலைஞர்கள். ஆனா, நீங்க இதுக்குள்ள ஒரு சின்ன அரசியல் இருக்கு தோழர். என்னன்னா, இந்த இந்த நாட்டுப்புற கலைஞர்கள்ல பெரும்பாலானவர்கள் யாருன்னா வந்து, ஒரு சமூகத்தில பிற்படுத்த அ அ தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கலைஞர்கள் தான் பெருவாரியா இந்த கலை செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க. ஒண்ணு வந்து. அவங்க வந்து முழு நேரமா இந்த பணிய மேற்கொள்ள முடியாததற்கு காரணம் என்னன்னா, திருவிழாக்கள், நிகழ்வுகள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைப்பது கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்ப நானும் அனுபவிச்சிருக்கேன். தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு ஏதாவது ஒரு முக்கியமான விழாக்கள் வந்தா மட்டும் தான் வலை வீசி தேடுவாங்க. எங்கடா அந்த நாட்டுப்புற கலைஞர்கள், எங்கடா தப்பாட்ட கலைஞர்கள் வளைச்சு, வளைச்சு, வளைச்சு தேடுவாங்க. சரிங்க. இந்த நிகழ்வு கிடைக்குது, போய் பண்றோம். அதுக்கப்புறம் முழுசா கிடைக்காது. அப்ப அத என்ன பண்றாங்கன்னா, அந்த கலைஞர்கள் வந்து கிடைக்கிற விவசாய கூலி வேலைகளோ, ஏதோ ஒரு சின்ன வேலைகளோ, ஒரு கூலி வேலைய பார்த்துக்கிட்டு வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ இந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியா வந்தா தான் அந்த கலைய அவன் செய்ய முடியும். இப்ப அந்த கலையே கிடைச்சாலுமே கூட அவனுக்கு நிகழ்வு, இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஒரு தொகை பேசுவாங்க. "ஐயா எங்களுக்கு இவ்வளோ தொகை குடுங்க" அப்படின்னு. இப்போ நாட்டுப்புற கலைஞர்ன்றதுனால ஒரு எளிமையா, ஏழ்மையா பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. "அட நீங்க தானங்க, இந்தா வச்சுங்க இவ்வளோதானங்க, என்ன அடுத்த நிகழ்ச்சி கூப்பிடுவோம்." வச்சுங்க. ஒரு ரூ. 5000 ஒரு நிகழ்ச்சி பேசணும்னு வச்சுங்களேன். ரூ. 3500 ஒரு ரூ. 4000 ரூ. 1000 புடிச்சுக்கிட்டே குடுப்பாங்க. பரவால்ல வச்சுங்க. நாங்க கூப்பிடுவோம்ல, உங்கள தானே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் அந்த 5000 நெனச்சு அவன் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பான். நம்ம பஸ் போக்குவரத்து, சாப்பாடு, அ சம்பளம் அப்படின்னு. அது கிடைக்காதுண்ணா, அது கிடைக்காது. இது தொடர்ச்சியா நிகழ்ச்சி கிடைக்காது. அவனுக்கு பேசப்பட்ட சம்பள தொகை முழுசா கிடைக்காது. அவன் வந்து ஒரு 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 சமூகத்துல தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கிறதுனால, அவன் மேல ஒரு 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 எண்ணமும் இருக்கும். அதுவும் ஒரு சின்ன காரணம். அத நான் பெருசா சொல்லல. அதுவும் ஒரு சின்ன காரணம். இன்னொன்னு என்னன்னா, ஆ அதாவது இந்த பார்த்த கலைகளையே வந்து பார்க்கிறதுக்கு இங்க தயாரா இல்ல யாரும் வந்து. பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு கொண்டாட்ட மனநிலைக்கு மாறிட்டாங்க. பூரா கையில செல்போன் வந்துருச்சு. அவன என்டர்டெயின்மென்ட் பண்ண வந்து இது போதுமானதா இல்லன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல எனக்கு வந்து. ஆமா. ப்ளஸ் வந்து ஒரு ஒரு சமுதாயம் வந்து இந்த 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 டிஜிட்டல் உலகத்துல ஒரு சமுதாயம் வந்து பழைய நம்ம உணவுகள மீட்கணும், நம்ம கலைகள காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குரல் எழுதுன்னா, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கிறது மாரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த கலைகள விட்டுட்டு பாப்பு, ராப்பு, டிஸ்கோ, நாட்டுப்புற கலைகளை வந்து விட்டுட்டு ஆடலும் பாடலும் கலைக்குழு, அதுலேயும் கவர்ச்சி ஆட்டம். இப்போ கரகாட்டம்லாம் ரொம்ப கண்ணியமாக ஆடினாங்க. இன்னைக்கு அதுலேயும் வந்து டூ பீஸ் போட்டு கவர்ச்சி நடிகை மாதிரி ஆடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இரட்டை அர்த்த வசனங்களை பேசி அங்கே ஒரு குடும்பத்தோட தாய் பிள்ளைய உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நிகழ்வை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பண்ணினா தான் அந்த பெண்கள், அந்த கரகாட்ட பெண்கள் கூட அவங்க வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியுது. நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு இதுக்கு என்னன்னா முழுமையாக அவங்களுக்கு நிகழ்ச்சி கொடுக்கணும். கொடுக்கறது இல்லை.
இன்னொரு காரணமும் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பழக்கப்பட்ட புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நினைப்பு வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தில் உருவாயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ பார்த்தாலும் பறைய இசைத்த வாசிக்கிறாங்க. ஒரு கேரளா வந்து செண்டாமலத்தை இறக்குறாங்க. செண்டாமலத்தை இறக்குனா அப்போ இங்கே இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? அது ஏன் கூப்பிட மாட்றாங்கன்னா, அதுக்கு இன்னொரு காரணமும் வைக்கிறாங்க. இது சாவு மூலம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முத்திரை. அன்னைக்கு அந்த பாரம்பரிய சமுதாயத்தில், தமிழ் சமூகத்தில் எல்லா விதமான விழாக்களுக்கும் பறை வாசித்தார்கள். ஆமாம், எல்லா விதமான விழாக்களுக்கும் பறை வாசிக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து இதை மங்கள சொல் அமங்கல சொல்லுவாங்க இல்லையா, பறையை வந்து ஒரு அமங்கல இசை மாதிரியும் செண்டை மூலத்தை வந்து உயர்ந்த இசை இறைவனுக்கு வாசிக்கக்கூடிய ஒரு கருவி மாதிரியும் நினச்சி நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கி செண்டா மூலம் வந்து கலையரங்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே அது பெருவாரியான விழாக்கள்லாம் நான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, பஞ்சாபில் அடிச்சுக்கிற டோல் மூலத்தை கொண்டு வந்து இங்கே வந்து தங்கு தக்கு தாக்கு தங்கு தங்கு தாக்கு தாக்குன்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அங்கிட்டிருந்து இங்கே இப்போ உள்ளே வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் பிற மாவட்ட கலைஞர்களை உள்ளே இறக்கி இப்போ வந்து பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஏற்கனவே வந்து அதிகமான விழாக்களுக்கு கூப்பிட்றதில்ல, ஏதோ ரேராத்த விழாக்கள் இவனுக்கு வருது. அந்த வர்ற விழாக்களையும் நீங்கள் செண்டா மூலத்தையும் டோல் குரூப்பையும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அப்போ இவன் எனக்கு வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் பல கலைஞர்களை பார்த்துருக்கேன். என்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தால் சொல்லுங்கண்ணே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்பாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட நான் ரொம்பலாம் சொன்னதில்லை, நானும் அதே கஷ்டத்தில் இருப்பேன். ஆனால் நான் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று கூப்பிட்றேப்பா, ஏதாவது நிகழ்ச்சி வந்தா அப்போ நான் பல கலைஞர்கள்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கே அந்த சூழ்நிலை வந்திருக்கு. இன்னும் ஸ்டில் நவ் இப்போயும் அப்படி தான் நிலைமை. பல கலைஞர்கள் வீட்டில் இன்னும் கரகாட்ட அந்த கரகமும் அந்த மாடு ஆட்ட அந்த பொருளும் மயிலாட்ட பொருளும் அந்த பறை இசை கருவியும் துருப்பிடிச்சு நூலாம்படம் பிடிச்சி அப்படியே கட்டி தொங்குறத நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். அந்த தொழிலவே விட்டுட்டு இன்றைக்கி வேறு ஒரு கூலி வேலைக்கோ இல்லை ஒரு வாட்ச்மேன் வேலைக்கோ ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போய் பிழைக்கணுமேன்று ஓடக்கூடிய ஆட்களை நிறைய பார்த்துருக்கேன். கேரளாவில் போய் விவசாய கூலிகளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆந்திராவுக்கு போய் முறுக்கு சுடுற வேலையை நிறைய கலைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நிலை மாறணும்னா என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, அவங்களுக்கு நம்ம தமிழக மக்கள் நம்ம கூட இருக்கிற கலைஞர்களை வளர்த்தெடுக்கணும். எப்படி நம்ம ஜல்லிக்கட்டை மீட்கணும்னு எல்லா பேரும் ஒன்றா நின்னமோ அதே ஒற்றுமை கலைகளை மீட்கவும் ஒன்று கூட வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆசை. தொடர்ச்சியாக அவங்களுக்கு நிகழ்வு கொடுத்தாவே அந்த கலையை விட்டு போகிறான். கலைஞன் வாழ்ந்தால் தான் கலையை வாழ வைக்க முடியும். கலைஞனை எங்கள் வாழ்வாதாரம் வாழ முடியல, அப்புறம் எப்படி கலையை வாழ வைக்கிறது? இதுதான் பிரச்சனையே. எங்கே வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நிகழ்வை கொடுக்கணும். நம்ம ஆட்கள் வந்து சரி, நம்ம மண் கலைஞர்கள் நம்ம பாரம்பரியத்தை வந்து கையிலே வச்சுட்ருக்கானுங்க, இதை அழிவிடக்கூடாதுன்னு அவனுக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கொடுக்கணும். தவிர்த்து என்னுடைய ஆசை என்னென்னா, இங்கே படிக்கிற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதை ஒரு பாடமாக வைக்க வேண்டும். எப்படி தமிழ் இங்கிலீஷு அறிவியல் அப்படின்னு ஒவ்வொரு பாடமாக வைக்கிறோமோ கலையையும் ஒரு பாடமாக வைத்து நடத்தினால் யாருக்கிட்டையும் மிஸ் ஆகாமல் அந்த கலை வந்து கடைசி சமுதாயம் வரைக்கும் போய் சேரும். அதுபோல் கற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு பரதத்துக்கு வந்து அரங்கேற்றம் வைக்கிறாங்களோ அதுபோல் நாட்டுப்புற கலை கற்றவனுக்கும் ஒரு அரங்கேற்றம் வச்சு இதை வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. வேற என்ன சொல்றதுக்கு இருக்குது? ரொம்ப ரொம்ப அதாவது நீங்க சொல்றது 100க்கு 100 இல்லையா, 100க்கு 200% உண்மை. ஏன்னா உள்ளூர்ல இருக்கிறவங்கள மதிக்கிறது இல்ல. நீங்க அழகா சொன்னீங்க, ஒரு ஒப்பாரிக்கு மட்டும்தான் கூப்பிடுறது, அது ஒரு அடையாளம் குத்தப்படுறது, அது தப்பு. ஏன்னா இப்ப எவ்வளவு அழகா இருந்துச்சு நீங்க பாடும் பொழுது. பிள்ளைய வந்து ஒரு தூளியில போட்ட நொடியில ஆரம்பிச்சு இறப்பு வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம வாழ்க்கையில அத்தனையுமே நமக்கு வந்து தேவைப்படுது. அதுக்கு துணையா இருக்கக்கூடிய அந்த பறையை ஏன் இப்படி இறப்பு ஒப்பாரிக்குன்னு வந்து ஏன் அடையாளப்படுத்தணும்? அது ஒண்ணு. 2வது ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு அசல் சொல்லுவாங்க இல்லையா, உண்மையான மலர் இருக்கும் பொழுது காகித பூக்கு தான் மரியாதை அதிகமா இருக்கீங்க. அதத்தான் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா ஒரு ஒரு ஜண்ட மேளத்தை கொண்டு அதெல்லாம் தேவையா? நம்ம கிட்டே இவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு ஒரு பிற பூச்சிகள்லாம் அப்படின்னு சொன்னீங்க. பாடத்திட்டத்துல கண்டிப்பாக இதை கொண்டு வர படணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களும் சரி, இதை சார்ந்த அந்த துறையில இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் கேட்டுக்கக்கூடியது அதுதான். ஏன்னா ஒரு பாடத்திட்டத்துல அதை கொண்டு வந்தா கடைசி வரைக்கும் கடைசி ஒரு நம்ம இப்ப விவசாயிகள்லாம் விளைச்சலுக்கு தகுந்த கூலி கிடைக்காம தான் ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் இந்த கலைஞர்களுக்கும். ஏன்னா கலைஞர்களை மீட்டெடுத்தால் மட்டுமே கலைகளை மீட்டெடுக்க முடியும். அது ரொம்ப 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 கரெக்டா சொன்னீங்க நீங்க.
இந்த நேரத்துல எங்களால முடிஞ்ச விஷயமா நாங்க இங்க இருந்தாலும் சரி, நாங்க இந்தியால பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும், உங்கள சார்ந்த கலைஞர்களுக்கும், எல்லா நிகழ்வுகளுக்கும் புத்தக வெளியீட்டுக்குலாம் நாங்க பறை இசையோட தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சின்ன சின்ன நிகழ்வுகள் நாங்க பண்ணா கூட, அதுக்கு பறை இசைய வந்து முன்னாடி என்ன சொல்றது? முன்னாடி நிகழ்வா வச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்க வரவேற்பே கொண்டு வரோம். இப்ப சமீபத்துல நான் இந்தியா வந்திருந்தப்ப நம்ம புத்தக வெளியீடுக்கு பறை இசை வச்சு ஒரு சின்ன பையன், மாணவன் ரொம்ப அழகாக ஆடிக்கிட்டே பறை இசை வாசிச்சான். அது மாதிரி அத நாங்க வந்து அ கட்டாயமா கொண்டு வருவோம். நடப்புக்கு கொண்டு வருவோம்ங்கிறத இந்த நேரத்துல நாங்க உங்களுக்கு வாக்கு குடுக்குறோம். ஏன்னா கண்டிப்பாக செய்வோம், செய்வோம். உங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் எங்களையும் தொடர்பு கொள்ளுங்க. எங்களால முடிஞ்சத நாங்க உங்களுக்கு வழிகாட்டி விடுறோம். ஏன்னா கண்டிப்பா நீங்களெல்லாம் வந்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷங்கள். அதனால உங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டியது ஒரு தமிழரா எங்களுடைய கடமை. அத செய்வோம் தோழர். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம பார்த்து செஞ்சுருவோம். நன்றி ஏதாவது எங்களால நன்றி முடிஞ்சது ஏதாவது